வேதத்தை திறந்து கொள்ளுவோம். கொலோசையர் 4ஆம் அதிகாரம் முதல் வசனம். கொலோசையர் 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். எஜமான்களே, உங்களுக்கும் பரலோகத்தில் எஜமான் இருக்கிறார் என்று அறிந்து வேலைக்காரருக்கு நீதியும் செவையுமானதை செய்யுங்கள். இந்த வசனத்தில் பவுல் கொலோசையருக்கு ஒரு அட்வைஸ் மாதிரி ஆலோசனையாக எழுதுகிறார். எழுதும் பொழுது அதில் ஒரே ஒரு வார்த்தையை பாருங்க, உங்களுக்கும் பரலோகத்தில் எஜமான் இருக்கிறார். ஆமேன், ஹல்லேலூயா. நம்ம ஒவ்வொருவருக்கும் பரலோகத்தில் ஒரு எஜமான் இருக்கிறார். ஆமேன். இந்த உலகத்தில் நிறைய வேலைகளில் நம்ம ஈடுபட்டிருக்கலாம், நிறைய வேலை செய்யலாம். உங்களுக்கு உலக பிரகாரமான ஒரு எஜமான் இருக்கலாம். ஒரு குடும்பத்தை எடுத்துக்கொண்டால் ஒரு மனைவிக்கு கணவன் எஜமான், பிள்ளைகளுக்கு தகப்பன் எஜமான், ஊழிய ஸ்தலத்தில் ஊழியக்காரர் அல்லது சர்ச்சில் நமக்கு பாஸ்டர் நமக்கு எஜமான். இப்படி ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லேயும் ஒவ்வொரு எஜமான், நமக்கு ஒரு மாஸ்டர் இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு எஜமான் பரலோகத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ பரலோகத்தில் இருக்கிறது யாரு? ஏசப்பா. ஹல்லேலூயா. ஏசப்பா நம் ஒவ்வொருவருக்கும் எஜமானனாய் இருக்கிறார். ஆமேன். அதனால தான் ஃபாதர் பாடுவார், எஜமானனே எஜமானனே என்று சொல்லி ஆண்டவரை புகழ்ந்து அவர் பாடுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, உலக பிரகாரமாக எனக்கு நிறைய எஜமான்கள் இருக்கலாம், நானே ஒரு எஜமானாக இருக்கலாம், ஆனால் எனக்கு ஒரு எஜமான் இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க, என்னுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய, எனக்கு உதவி செய்ய, எனக்கு படி அளக்க, எனக்கு தேவைகளை சந்திக்க, எனக்கு சம்பளம் கொடுக்க எனக்கு ஒரு எஜமான் பரலோகத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய சகோதரர் ஊழியத்துக்கு வந்த புதிதில் அவரை பார்த்து ஒரு சகோதரர் சொன்னாரா, நாங்கள்லாம் கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறோம், நாங்கள் வேலை பார்க்குறதுனால மாத கடைசி ஆனால் எங்களுக்கு சம்பளம் வந்துடும், நாங்கள் எங்கள் குடும்பத்தை நடத்த முடியும். ஆனால் நீ இப்படி படிக்காமல் கொள்ளாமல் அப்படியே நீ வேலையெல்லாம் படிப்பெல்லாம் விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்துட்டேன்னு சொல்கிறியே, எப்படி நீ குடும்பத்தை நடத்துவ? அப்போ திருமணம் ஆகலை, திருமணமானால் எப்படி திருமணத்துக்கு மனைவியை நடத்த முடியும், பிள்ளைகளை நடத்த முடியும், எப்படி நீ ஊழியம் செய்ய முடியும் என்று கேட்டாங்களாம். அப்போது சகோதரர் சொன்னாங்களாம், உலக பிரகாரமான எஜமானே உங்களுக்கு மாத கடைசியில் அல்லது மாத துவக்கத்தில் சம்பளம் உங்களுக்கு கொடுக்கும் பொழுது பரலோக கவர்மெண்ட்டில் எங்கள் எஜமான் இருக்கிறாரு, என்னை நடத்த மாட்டாரா, எங்களை போஷிக்க மாட்டாரா என்று அவங்க சொன்னாங்களாம். அதே மாதிரி தான் திருமணமான பிறகு பிள்ளைகள்லாம் பிறந்த பிறகும் கர்த்தர் எங்களை இம்மட்டுமாய் நடத்தி கொண்டு வருகிறார். ஆமேன், ஹல்லேலூயா. அதே போல தான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு எஜமான் இருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் இருக்கிற எஜமான் இந்த உலகத்தில் இருக்கிற எஜமான் மாதிரி கிடையாது. ஆனால் அவர் பரலோகத்தில் இருக்கிறார். அவர் பரலோகத்தில் இருந்தாலும் அப்படியே அங்கே இருக்கிறவர் கிடையாது. பூலோகத்தில் இருக்கிற நம் ஒவ்வொருவர் வாழ்க்கையும் கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆமேன். நம்மை ஆசீர்வதிக்கும்படி அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், பரலோக எஜமானே, நீர் எங்களுக்கு எஜமானா இருக்கிறீர், நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் உம்முடைய வேலைக்காரராய் இருப்பது எங்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம் என்று நம் ஆண்டவரை பார்த்து சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. இந்த நாளில் நம்முடைய எஜமான் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து நான் உங்களோடு கூட வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு சில வார்த்தைகளை சொல்ல விரும்புகிறேன். பார்க்கிறோம், ரூத் புத்தகத்தில் பார்க்கிறோம், ரூத்துடைய வாழ்க்கையில் அவளுக்கு ஒரு எஜமான் இருந்தார். அவர் யாரு? போவாஸ். இல்லையா? போவாஸ் ஒரு எஜமானாய் இருந்தார். அந்த ரூத் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். வேதத்தை திருப்பி ரூத் 2ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். போவாஸ் ஒரு பெரிய எஜமானாய் இருந்தான். இந்த எஜமானுடைய வாழ்க்கையில் இந்த எஜமான் எப்படிப்பட்டவர் என்பதை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது, இந்த உலக பிரகாரமான எஜமானே இப்படிப்பட்டவராய் இருந்தால் நம்முடைய எஜமான் எவ்வளவு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. ரூத் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ரூத் 2:4 வசனம். அப்பொழுது போவாஸ் பெத்லெஹேமிலிருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து, கர்த்தர் உங்களோடு இருப்பாராக என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்றார்கள். இதில் பார்க்கிறோம்,
போவாஸ் தன்னுடைய நிலத்துக்கு வருகிறான். அவனுடைய நிலத்தில் நிறைய பேர் இப்போ அறுவடை நடந்து கொண்டு இருக்கிறது. கோதுமையை அறுத்து கொண்டு இருக்கிறாங்க, கதிர்களை அறுத்து கொண்டு இருக்கிறாங்க. அறுத்து கொண்டு இருக்கும் பொழுது அவர்களை பார்க்க, அந்த வேலையை கவனிப்பதற்காக எஜமான் புறப்பட்டு வருகிறார். உள்ள வந்த உடனே அவர் சொன்ன முதல் வார்த்தையை பாருங்க, கர்த்தர் உங்களோட இருப்பாராக. கர்த்தர் உங்களோட இருப்பாராக. இந்த எஜமான் எப்படிப்பட்ட ஒரு எஜமான்? வாழ்த்துகிற எஜமான். இதில் தான் நம்ம பார்க்குறோம், இவர் வாழ்த்துகிறார். உலக பிரகாரமான எஜமான பார்த்தீங்கன்னா குட் மார்னிங் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க? சத்தம் போட்டு திட்டி, இதெல்லாம் முடிக்கலை, அதை முடிக்கலை, அதை பண்ணலை, இதை பண்ணலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் கடூரமாக நடத்துவாங்க, இதை பண்ணிருங்கன்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட எஜமான்களை நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் வேதத்தில் இந்த போவாஸை பாருங்கள், அவர் அந்த ஊழிய ஸ்தலத்துக்கு, அவருடைய களத்துக்கு வந்த உடனே முதல்ல அறுத்து கொண்டிருக்கிற அந்த பெண்களை பார்த்து, அந்த ஆண்களை பார்த்து, வேலைக்காரர்களை பார்த்து, கர்த்தர் உம்மோடு கூட இருப்பாராக என்று சொல்லுகிறார். எந்த வயல்லையும் நம்ம இப்படிப்பட்ட ஒரு எஜமான பார்த்துருக்கவே முடியாது இல்லையா? எந்த டிபார்ட்மெண்ட்லேயும் காரணம் இல்லாமல் காலையில் வந்த உடனே காட் பிளஸ் யூன்னு சொல்கிற எஜமான நம்ம பார்த்ததில்லை. ஆனால் இந்த எஜமான், இந்த போவாஸ், அவனிடத்தில் வேலை செய்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக என்று வாழ்த்துகிறார். அப்போ இவரை விட பெரிய நம்முடைய ஆண்டவர் நம்மை வாழ்த்துவாரா, வாழ்த்த மாட்டாரா? ஹல்லேலூயா! நம்முடைய எஜமான் எப்படிப்பட்டவர்? நம்மை வாழ்த்துகிற எஜமான். ஆமென், ஹல்லேலூயா! லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் உங்களுக்கு தெரியும், 28ஆம் அதிகாரத்தில் 30ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் லூக்கா 1:28 30ஆம் வசனம். அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீர் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்றார். ஆமென், ஹல்லேலூயா! இந்த மரியாளை பார்த்து ஆண்டவர் ஒரு தேவதூதனை அனுப்புகிறார். அவர் வந்த உடனே முதல்ல சொல்லுகிற காரியம், கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், நீ ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள். நம்முடைய ஆண்டவரும் எப்படிப்பட்டவர்? மரியாளை எப்படி ஆசீர்வதித்தாரோ அதே போலதான் நம் ஒவ்வொருவரையும் குடும்பம் குடும்பமாய் ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா! நீங்க நினைக்கலாம், நம்முடைய ஆண்டவர் சபிக்கிற தேவனா இருக்கிறாரோ, அவர் சாபம் கொடுத்துருவாரோ, அவர் கண்ணை தோண்டிடுவாரோ, இப்படியெல்லாம் நீங்க நினைக்கலாம். நான் ஆண்டவருக்கு பிரியமில்லாத, நான் ஆண்டவருக்கு பிரியமா இல்லாட்டா கூட கர்த்தர் என்னை ஏதாவது தண்டிச்சிருவாரோ நீங்க நினைக்கலாம். ஆனால் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் வரும் பொழுது, அவருடைய மந்தைக்குள்ள வரும் பொழுது, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! அவர் எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களை என்ன செய்ய மாட்டேன்? புறம்பே தள்ள மாட்டேன். கர்த்தரை தேடி வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம்முடைய ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற எஜமானா இருக்கிறார். ஹல்லேலூயா! கர்த்தரை விட்டுட்டு நீங்கள் போயிட்டீங்கன்னா, அவருடைய ப்ரொடெக்ஷனை விட்டுட்டு நீங்கள் வெளியே போயிட்டீங்கன்னா அவர் ஆசீர்வதிப்பாரா இல்லையா தெரியாது. ஆனால் கர்த்தருடைய எல்லைக்குள்ளே நீங்கள் இருக்கும் பொழுது, கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கும் பொழுது, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா! பயப்படாதே, நீ வாழ்க என்று சொல்லுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா! வேதத்தில் உங்களுக்கு தெரியும், எல்லா சீஷர்கள் எல்லாம் ஆண்டவர் உயிரோடு எழுந்த பொழுது பயந்து போய் இருந்த பொழுது கர்த்தர் அவர்களை பார்த்து, பயப்படாதீர்கள், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி வாழ்த்தினார். ஆமென். எம்மாவூர் சீஷர்கள் அந்த எம்மாவூர்ல இருந்து வெளியே வந்து சீஷர்களை பார்த்து கர்த்தர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன பொழுது இயேசு தாமே புறப்பட்டு வந்து அவர்களை பார்த்து சொல்லுகிறார், வாழ்க என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா! ஸ்திரீகள் எல்லாரும் இயேசு கல்லறையிலிருந்து உயிரோடு எழுந்தார் என்று சொல்லி அந்த வேலை, அந்த நல்ல செய்தியை சொல்ல புறப்பட்டு போன பொழுது வேதம் சொல்லுகிறது, இயேசு தாமே வந்து அவர்களை வாழ்க என்று சொல்லி ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா! அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற, அவரை எஜமானாய் வைத்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கடினமாய் நடத்துகிறவர் கிடையாது, அவர்களை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆமென், ஹல்லேலூயா! நம்முடைய எஜமான் நம்மை ஆசீர்வதிக்கிறவர்.
3 யோவான் 2 சொல்லுகிறது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன். நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நாம் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி தான் கர்த்தர் விரும்புகிறவர். ஹல்லேலூயா. ஆகவே உங்களுடைய வாழ்க்கையில இன்றைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லணும், ஆண்டவரே, நீங்க என்னை ஆசீர்வதிக்கிற ஒரு எஜமானா இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் எங்களை ஆசீர்வதிக்கிற எஜமானா இருக்கிறீர், நீர் எங்களை வாழ்த்துகிற எஜமானா இருக்கிறீர். அப்புறம் நாங்க ஏன் கவலைப்படணும்? இல்லையா? கவலைப்படணுமா? இப்படிப்பட்ட ஒரு எஜமானை நம்ம எஜமானதாய் பெற்றிருக்கும் பொழுது நம்ம ஏன் கவலைப்படணும்? நம்முடைய ஆண்டவர் நம்மை வாழ்த்துகிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நம்மை வழி நடத்துகிறவர். நாம் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் ரோட்டில் போகிற யாரையோ பார்த்து ஆண்டவர் வாழ்த்தலை, அந்த போவாஸ் வாழ்த்தலை. அவருடைய களத்தில் வேலை செய்து கொண்டிருந்தவர்களை பார்த்து கர்த்தர் அவன் வாழ்த்தினான். ஆமேன். அதே போலதான் தேவனுடைய திட்டத்துக்கு கீழே இருக்கிற ஒவ்வொருவரையும் அவர் வாழ்த்துகிற தேவன். ஏதோ ஒரு விதத்தில் கர்த்தருக்கு பிரயோஜனமா இருக்கும் பொழுது, கர்த்தருக்கு ஊழியம் செய்யும் பொழுது, கர்த்தரை நீங்கள் கனம் பண்ணும் பொழுது, கர்த்தருடைய திட்டத்தில் நீங்கள் இணைந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களை ஏன் அவர் ரட்சித்தார்? நீங்களும் நானும் அவருக்காக வாழும்படிக்காக. ஆமேன். அவருக்காக நாம் வாழும் பொழுது, அவருடைய திட்டத்தை செயல்படுத்தும் பொழுது, அவரை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது கண்டிப்பாக அவர் நம்மை வாழ்த்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கி நீங்கள் என்னென்ன கஷ்டத்தோடு பிரச்சனையோடு வந்தீங்களோ, இங்கே வரும்போதே ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நீ வாழ்ந்து சுகமாய் இரு. ஆமேன். நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் வாழ்க வாழ்க என்று சொல்லி கர்த்தர் வாழ்த்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மரியாள் கூட பயந்தா, இந்த வாழ்த்துதல் எப்படிப்பட்டதோ என்று சொல்லி. ஆனால் அவளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். அதே போல நீங்க நினைக்கலாம், கர்த்தர் என்னை வாழ்த்துவாரா, என்னை ஆசீர்வதிப்பாரா என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கலாம். நிச்சயமாகவே நம்முடைய எஜமான், நம்ம அவருக்கு வேலைக்காரர்களாய் இருந்தால், அவரை நம்முடைய எஜமானாய் வைத்திருந்தால், அவர் உங்களை கண்டிப்பாக வாழ்த்தி உங்களை ஆசீர்வதிக்கிற ஒரு எஜமானாய் இருக்கிறார். ஆமேன். ரூத் 2:5 வாசிப்போம். ரூத் 2:5. பின்பு போவாஸ் அறுக்கிறவர்கள் மேல் கண்காணியாக வைக்கப்பட்ட தன் வேலைக்காரனை நோக்கி, இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்டான். இதில் பார்க்கிறோம், நகோமியுடைய மருமகளாகிய இந்த ரூத், இவள் மோவாபிய ஸ்திரீ. மோவாப் தேசத்தில் இருந்து அவள் எல்லாவற்றையும் இழந்து, கணவனை இழந்து தன்னுடைய மாமியாரோடு கூட வந்து இவள் சொல்லுகிறாள், நான் எப்படியாவது போய் கொஞ்சம் எங்கேயாவது சிதறி இருக்கிற அந்த கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன், நம்ம சாப்பாட்டுக்கு ஏதாவது வேணுமே என்று சொல்லி அவள் இந்த வருகிறாள். அவள் தற்செயலாய் வந்த நிலம் போவாசுடையதாக இருந்தது. அப்போ அவள் பார்க்கிறாள், அந்த வேலை செய்கிறவங்களெல்லாம் இந்த எஜமான் என்ன செய்கிறார், வாழ்த்துகிறதை பார்க்கிறாள். அப்புறம் அது பாட்டுக்கு இவள் பொறுக்கிட்டே இருக்கிறாள். அப்போ இந்த எஜமான் என்ன செய்கிறாரு, அப்படியே பார்க்கிறார். பார்த்துட்டு அவர் விசாரிக்கிறார், இந்த பெண் பிள்ளை யாருடையவள், யார் இந்த பெண் என்று விசாரிக்கிறாள். ஆமேன். பாருங்க, இந்த எஜமான் யாரோ ஒரு ஏழை போல இருக்கு, கதிர்களை பொறுக்கிட்டு போறாங்க அப்படின்னு போகல, யாரோ பொறுக்கிட்டு இருக்காங்களே பாவம், இவள் யாருன்னு தெரியலையே என்று விசாரிக்கிறார். இதே மாதிரி தான் நம்முடைய எஜமான் நம்மை விசாரிக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் என்னை யாருமே விசாரிக்கல, ஏதோ ஒரு ஓரத்தில் கதிர்களை பொறுக்கிறது மாதிரி நான் ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கேன், ஏதோ என் ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறேன், என்னை விசாரிப்பதற்கு யாருமே இல்லை, என்னுடைய குடும்பத்தில் கூட என்னை விசாரிப்பதற்கு யாருமே இல்லைன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் உங்களை கர்த்தர் விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். 1 பேதுரு 5:7 சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்ம எங்க இருக்கிறோம் என்பதை அவர் பார்க்கிற தேவனாய் இருக்கிறார்.
நம்ம படுகிற பிரச்சனைகளை அவர் காண்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மளை அப்படியே கவலையில் அவர் மூழ்க விடும்படி கர்த்தர் நம்மை விட்டு விடுகிறவர் கிடையாது. நம்மை கைவிடுகிற தேவன் கிடையாது. நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. நம்மை விசாரிக்கிற தேவன். ஆமென். வேதம் சொல்லுகிறது, சீயோன் சொல்லுகிறார், நான் விசாரிப்பற்ற சீயோன், என்னை யாருமே விசாரிக்கல அப்படின்னு சொல்லாத. ஒரு தாய் தன்னுடைய உள்ளங்கையில பிள்ளையை வரைந்து வைத்திருக்கிறது போல உன்னை நான் என் உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என்னை யாரும் விசாரிக்கலன்னு இனிமே நீங்க கவலைப்படுறத நிறுத்திட்டு ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, என்னுடைய எஜமான் எப்படிப்பட்டவர், என்னை விசாரிக்கிற தேவன். ஆமென். என்னோட வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அவர் என்னை பார்க்கிறார், அவர் என்னை விசாரிக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ அவர் விசாரிக்கிறவராக இருந்தா அப்படி விசாரிச்சுட்டு ஓ இது யாரு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடுவாரா? இல்லை, விடமாட்டார். நமக்கு இன்னது தேவை என்பதை பரம தகப்பன் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன் விசாரிக்கிறார்? நம்மை ஆசீர்வதிக்கும்படி தான் விசாரிக்கிறார். நமக்கு தேவைகளை சந்திக்கும்படி தான் விசாரிக்கிறார். நம்மை வழிநடத்தும்படியாகத்தான் கர்த்தர் விசாரிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அன்னைக்கு ஆகார் வனாந்திரத்தில் அவள் அலைந்து திரிந்தாள். அவன் நினைச்சா, என்னுடைய எஜமாட்டி என்னை வெளியே அனுப்பிட்டாங்க, என்னுடைய எஜமான் என்னை கண்டுக்கவே இல்லை, ஆனால் யாருமே என்னைய கவனிக்கலை, விசாரிப்பற்றவளாக இருக்கிறேனே, இந்த வனாந்திரத்தில் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறேனே என்று அவள் நினைத்தாள். ஆனால் நம்முடைய ஆண்டவர் பரலோக தேவன் அவளை பார்த்தார். ஹல்லேலூயா. ஆகாரே, நீ எங்கே இருந்து வருகிறாய், நீ எங்கே போகிறாய் என்று விசாரித்தார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, நம்முடைய ஆண்டவர், நம்முடைய எஜமான் எப்படிப்பட்டவர், எங்கேயும் எப்படியோ போட்டோம் அப்படின்னு விடுகிற ஆண்டவர் கிடையாது. நீ என்ன பண்ற, நீ என்ன செய்கிற, ஏன் அழுகிறாய், என்ன நடக்கிறது உனக்கு என்று விசாரிக்கிற தேவன். ஆமென். கல்லறையின் இடத்துல அந்த மரியாள் நின்று அழுது கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் கண்டும் காணாமல் போகல, அவளை பார்த்து சொல்லுகிறார், ஏன் அழுகிறாய் ஸ்திரீயே, ஏன் அழுகிறாய்? ஆமென். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க அழும் பொழுது, கஷ்டப்படும் பொழுது, துக்கத்தை அனுபவிக்கும் பொழுது, பாடுகளை சுமக்கும் பொழுது, வேதனையோடு கூட இருக்கும் பொழுது, அலைந்து திரியும் பொழுது, தனிமையில இருக்கும் பொழுது, ஆசீர்வாதங்கள் இன்னும் வரலையே நீங்க நினைக்கும் பொழுது, அற்புதங்கள், நான் விரும்புகிற அற்புதங்கள் இன்னும் நடக்கலையே நீங்க நினைக்கும் பொழுது சோர்ந்து போகாதீங்க. என்னை உதவி செய்ய யாரும் இல்லை நினைக்காதீங்க, என்னை கண்டு கொள்றதுக்கு யாருமே இல்லை நினைக்காதீங்க. நம்முடைய ஆண்டவர் உங்களை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆமென். அவர் உங்களை விசாரிக்கிறவர். ஆமென். ஹல்லேலூயா. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆனால் நம்ம இதை தான் செய்கிறதில்ல. யார் மேலே வைக்கிறோம்? மனுஷர் மேலே வைக்கிறோம், கணவர் மேலே வைக்கிறோம், மனைவி மேலே வைக்கிறோம், பிள்ளைகள் மேலே நம்ம பிரச்சனையெல்லாம் தூக்கி வச்சிடுறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும், உங்கள் ஒரு கவலை மட்டும் அப்படின்னு சொல்லலை, உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, இன்னைக்கு எனக்கு இவ்வளோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு ஆண்டவரே, கவலையாக இருக்கு ஆண்டவரே, உலக மனுஷனால இதை செஞ்சு முடிக்க முடியாது, எனக்கு அற்புதம் செய்ய முடியாது, எனக்கு வழி நடத்த முடியாது, ஆனால் உங்களால் தான் முடியும், ஏனென்றால் நீர் என்னை விசாரிக்கிற தேவன். ஹல்லேலூயா. அன்னைக்கு ஆகார ஆண்டவர் விசாரிச்சுட்டு அப்படியே விட்டுட்டு போகலை, அவளை வழி நடத்துகிறார். நீ போய் திரும்பவும் போய் உன் நாச்சியாரண்டை போய் அடங்கியிரு, உனக்கு குழந்தை பிறக்கட்டும், உன் குழந்தையை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். அப்படியே கர்த்தர் திரும்பவும் வனாந்திரத்தில் வரும் பொழுதும் அவளை விசாரித்து அவளுக்காக வனாந்திரத்தில் ஒரு நீரூற்றை உருவாக்கி அவளுடைய தேவைகளை சந்தித்து அவளுடைய மகனையும் ஒரு பெரிய ஜாதியாக்கி கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க என்ன பிரச்சனையில கஷ்டப்பட்டு உழன்று கொண்டு இருக்கிறீங்களோ, ஆண்டவர் விசாரிக்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. விசாரிச்சுட்டு அப்படியே விடுகிற தேவன் கிடையாது, அதுக்கு அந்த பிரச்சனைகளை மாற்றுகிற தேவன். ஆமென். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்க. உபாகமம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம்.
அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் உன் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதின் மேல் வைக்கப்பட்டிருக்கும். அது உன் தேவனாகிய கர்த்தர் விசாரிக்கிற தேசம். ஆமேன். இங்க தேசம் என்பது நம்மை குறிக்கிறது. நீங்க உங்களை பேரை வச்சுக்கோங்களேன், அந்த இடத்துல வச்சு வாஸ்து பாருங்க. நம்ம குறித்து நம்ம பார்க்கும் பொழுது கர்த்தர் நம்மை விசாரிக்கிறவர். ஹல்லேலூயா. வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு வரைக்கும் எப்பொழுதும் கர்த்தருடைய கண்கள் நம்மேல் வைக்கப்பட்டிருக்கும். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில உங்கள் மேல கர்த்தர் தம்முடைய கண்ணை ஒவ்வொரு நிமிஷமும் வைத்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே நீங்க சோர்ந்து போகாதீங்க. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உங்களை பார்க்கிற தேவன், உங்களை விசாரிக்கிற தேவன். ஆமேன். மனுஷங்க இன்னைக்கு விசாரிப்பாங்க, நாளைக்கு கண்டும் காணாமல் போயிடுவாங்க இல்லையா? ஏன்னா நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது ஏதாவது ஒன்று விசாரிச்சுட்டா, எப்படி இருக்கீங்கன்னு விசாரிச்சுட்டா, ஏதாவது கடன் கேட்டுருவாளோ, ஏதாவது உதவி கேட்டுருவாளோ அப்படின்னு என்ன செஞ்சிருவாங்க, ஒதுங்கி போயிடுவாங்க. ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் கிடையாது, விசாரிக்கிறவர். ஹல்லேலூயா. விசாரிக்கிறவர் மட்டும் கிடையாது, நம்முடைய கவலைகளை போக்குகிறவர். ஆமேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் ஆண்டவரை பார்த்து சொல்லிடுங்க, அப்பா நீர் எங்களை விசாரிக்கிறவராக இருக்கும் பொழுது எங்களுக்கு என்ன கவலை, எல்லா கவலைகளையும் உங்கள் மேலே நான் வச்சிடுறேன் ஆண்டவரே. ஆமேன். ஹல்லேலூயா. ரூத் 2ஆம் அதிகாரம், திரும்பவும் நீங்கள் ரூத் புத்தகத்துக்கு திருப்புங்க. ரூத் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். அவர்கள் அறுப்பறுக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போ, ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்கள் அண்டைக்கு போய் வேலைக்காரர் மொண்டு கொண்டு வருகிறதிலே குடிக்கலாம் என்றான். பாருங்க, இந்த போவாஸ் சொல்லுகிற ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த போவாஸ் ரூத்தை பார்த்து சொல்லுகிறான், ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளை இட்டிருக்கிறேன். இந்த உலக பிரகாரமான ஒரு எஜமான் ஒரு அறுப்பு இருக்கிற சாதாரண அறுப்பு இருக்கிறவள் கிடையாது. இப்போ அந்த அறுக்கிறவங்க சிந்த விட்ட அந்த கதிர்களை பொறுக்கி கொண்டிருக்கிற சாதாரணமான ஒரு பெண். அப்போ யார் பொறுக்குவாங்க? இப்போ இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா பிச்சை எடுக்கிறவங்க நம்ம சாப்பிட்டு மீதியை நம்ம கொடுப்போம். அதே மாதிரி தான், அதுக்கு ஈக்குவல் தான். ஒரு சாதாரணமான எளிய ஒரு பெண், ஏழ்மையான ஒரு பெண், அவளை பார்த்து இந்த எஜமான் சொல்லுகிறார், நீ கவலைப்படாத மகளே, ஒருத்தர் கூட, என் வேலைக்காரர்ல ஒருத்தர் கூட உன்னை தொடாதபடிக்கு நான் கட்டளை இட்டிருக்கிறேன். ஆமேன். இப்போ சாதாரண உலக பிரகாரமான இந்த எஜமானே இந்த ரூத்துக்கு இவ்வளோ ஒரு பெரிய அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர், அவர் எவ்வளோ நல்லவர் இல்லையா? அவர் நமக்காக தூதர்களுக்கு கட்டளை கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு உன் தூதர்களுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறேன். அவர்கள் உன்னை தங்களுடைய கரங்களில் ஏந்தி கொண்டு செல்வார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமேன். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்க சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்கு உதவி செய்யும்படிக்கு கர்த்தர் மனுஷருக்கு கட்டளை கொடுக்கிறவர். கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்யும்படி தூதருக்கு கட்டளை கொடுக்கிறவர். உங்களுக்கு அற்புதம் செய்யும்படி இயற்கைக்கே கர்த்தர் கட்டளை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக செங்கடல் வந்த பொழுது கர்த்தர் ஒரு கீழ்காற்றுக்கு கட்டளை கொடுத்தார். ஒரு கீழ்காற்று வந்து அந்த செங்கடலை 2ஆக பிளந்தது. ஆமேன். ஹல்லேலூயா. பாருங்க, யோனாவை கடல்ல தூக்கி போட்ட பொழுது கர்த்தர் ஒரு மீனுக்கு கட்டளை கொடுத்தார். அந்த மீன் யோனாவை விழுங்கினது. திரும்ப கட்டளை கொடுக்கிறார், அந்த மீன் கரையில கக்கி விட்டது. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் கட்டளை கொடுக்கிற தேவன். ஆமேன். எதற்காக கட்டளை கொடுக்கிற தேவன்? நம்மை ஒருவரும் தொடாதபடிக்கு. ஆமேன். நம்முடைய பாதம் கல்லில் இடராதபடிக்கு, நமக்கு அற்புதம் செய்யும்படிக்கு, நமக்கு தேவைகளை சந்திக்கும்படிக்கு கர்த்தர் கட்டளையிடுகிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
சத்துருக்கள் நம்மை தொடாதபடிக்கு, அணுகாதபடிக்கு கர்த்தர் இயற்கைக்கு கட்டளை கொடுக்கிற தேவன். ஆமென். உங்களுக்கு எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் எஜமான பார்த்து சொல்லுங்க, எஜமானரே நீங்க தான் எனக்கு எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அவர் உங்களுக்காக கட்டளை கொடுக்கிறவர். இயற்கைக்கு கட்டளை கொடுக்கிறவர், தூதர்களுக்கு கட்டளை கொடுக்கிறவர். மனுஷருக்கு கட்டளை கொடுக்க மாட்டாரா? உங்களுக்கு உதவி செய்யும்படி ஆட்களை எழுப்ப மாட்டாரா? நிச்சயமாக எழுப்புவார். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு சேதமும் வராதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்து கொள்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த வசனம் 9ஆம் வசனத்துல பார்க்கிறோம், உங்களை தொடாதபடிக்கு நான் என்ன செய்கிறேன்? கட்டளை கொடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். 15ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் தன்னுடைய வேலைக்காரரை பார்த்து சொல்லுகிறார், அவள் பொறுக்கி கொள்ளட்டும், அவளை ஈனம் பண்ண வேண்டாம். அப்போ நிந்திக்காதபடிக்கு, கனவீனப்படுத்தாதபடிக்கு கர்த்தர் கட்டளை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், என்னை பார்க்குறவங்களே பார்வையிலே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. நீ நிறைய முறை நம்ம சொல்லுவோம் இல்லையா, பார்க்குற பார்வையே அப்படி ஏளனமாக பார்க்குற மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். டிபார்ட்மெண்ட்டில், வேலை ஸ்தலத்தில், ஏன் வீட்டில் இல்லையா, நிறைய நேரத்தில் நம்முடைய பிள்ளைகள் கூட நம்மளை என்ன செஞ்சிருவாங்க, சில குடும்பங்களில் ஒரு மாதிரி கனவீனமாக பார்ப்பாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவர் கூட உன்னை கனவீனப்படுத்த நான் விட மாட்டேன். ஆமென். கட்டளை கொடுத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் அனுமதி இல்லாமல் யாரும் உங்களை கனவீன பண்ண முடியாது. ஆமென். தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில சீமையை தூஷித்தான். சீமையை தூஷிக்கும் பொழுது கஷ்டமா தான் இருந்துச்சு தாவீது ராஜாவுக்கு. ஆனா அவர் என்ன சொன்னார் தெரியுமா? கர்த்தர் அவனுக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார், அனுமதி கொடுத்திருக்கிறார், அவன் தூஷிக்கட்டும். இந்த தூஷிக்கிறத பார்த்தாவது கர்த்தர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார், மேன்மையை தருவார் என்று சொல்லுகிறார். ஆமென். அப்ப இன்னைக்கு நீங்க புரிந்து கொள்ளுங்க, ஏதாவது ஒரு விதத்துல கனவீனப்படுத்தப்படுறீங்கன்னா கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார். ஏனென்றால் நம்மை கனவீனப்படுத்த யாரையும் விட மாட்டார். அதையே மீறி யாராவது கனவீனப்படுத்துறாங்கன்னா இது கர்த்தருடைய சித்தம், கர்த்தருடைய திட்டம். ஆமென். நம்மை நெக்ஸ்ட் லெவல்ல உயர்த்தும்படிக்கு கர்த்தர் இந்த பிரச்சனைக்கு நம்மை ஆளாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப கனவீனப்படுத்தாதீங்க, யாரும் அவளை ஈனம் பண்ண வேண்டாம் என்று கட்டளை கொடுக்கிறார். 16ஆம் வசனத்தை நீங்க பாருங்க. 16ஆம் வசனம், அவள் பொறுக்கிக் கொள்ளும்படிக்கு அவளுக்காக அரிகளிலே சிலதை சிந்தி விடுங்கள், அவளை அதட்டாதிருங்கள் என்று கட்டளையிட்டான். அவளை அதட்டாதிருங்கள் என்று கட்டளையிட்டான். இந்த சாதாரண ஒரு எஜமான் ஒரு சாதாரணமான பெண்ணை பார்த்து அவளுக்காக தன்னுடைய வேலைக்காரர்களை கட்டளை கொடுக்கிறான். ஆமென். நம்முடைய ஆண்டவர் நாம் ஒவ்வொருவருக்காக அவர் கட்டளை கொடுக்கிற தேவன். ஆமென். யாரும் நம்மை அதட்ட அவர் விடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க சோர்ந்து போகாதீங்க. எல்லாரும் என்னை வேதனைப்படுத்துறாங்க, எல்லாரும் என்னை கஷ்டப்படுத்துறாங்கன்னு நினைக்காதீங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீர் என்னுடைய எஜமான் தானே, நீங்க எனக்காக ஒரு அற்புதத்தை செய்யுங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் உங்களை அதட்ட யாருக்கும் அனுமதி கொடுக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. அதட்டாதிருங்கள் என்று கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவருடைய பிள்ளைகளாக நீங்க வந்துட்டீங்கன்னா ஒருவரும் உங்களுக்கு முன்பாக தன் கையையும் அசைப்பதில்லை, விரலை நீட்டுவதில்லை, தன்னுடைய நாவையும் என்ன செய்ய முடியாது, அசைக்க முடியாது. ஆமென். ஹல்லேலூயா. ஏனென்றால் நம்முடைய எஜமான் நம்மை பாதுகாக்கும்படி கட்டளை கொடுக்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த சூழ்நிலைகள், சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்போது நீங்க ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஏசப்பா ஒரு கட்டளை கொடுங்க, ஏசப்பா தூதர்களை அனுப்புங்க, ஏசப்பா நீங்க ஒரு அதிசயத்தை செய்யுங்க ஏசப்பா அப்படி நீங்க சொன்னீங்கன்னா நம்முடைய எஜமான் தூதர்களுக்கு கட்டளை கொடுத்து நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்கும்படி அவர்களை அனுப்புவார். ஆமென். நமக்கு அற்புதம் செய்யும்படிக்கு கர்த்தர் இயற்கைக்கு கர்த்தர் கட்டளை கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், நான் திரும்ப ஞாபகத்துக்கு வர்றதுனால நான் திரும்ப உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கட்டடம் கட்டிகிட்டு இருக்கும் பொழுது இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோர் அந்த ரூஃப் போடுற அந்த நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு காலையில்
அவ்வளோ வானம் இருண்டு அப்படியே பயங்கரமாக காத்தடிச்சு மழை பெய்கிற மாதிரி சில துளிகள்லாம் விழுந்துருச்சு, மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு தெரியும், அந்த ரூஃப் போடும்போது மழை பெஞ்சால் என்ன ஆயிரும், வேஸ்ட் ஆயிரும். இப்போ சின்ன ஒரு கட்டடம் கட்டுறோன்னா அந்த நேரத்தில் ஜல்லியை போட்டு சிமெண்ட்டை போட்டு மண்ணை போட்டு மிக்ஸ் பண்ணி மேலே போடுவாங்க. ஆனால் நமக்கு அந்த எல்என்டியிலேருந்து பெரிய பெரிய ரோலரில் வரும் இல்லையா, பெரிய இடங்கிறதுனால அவ்வளோ பெரிய உருளைகளில் அந்த மிக்ஸ் ஆகி ரெடியாக மிக்ஸ் பண்ணி அது வந்துட்டுருக்கு. அந்த புரட்டாச்சி இங்கே வேலை ஆட்கள்லாம் ரெடியாக இருக்காங்க. அப்போ தூறல் போட ஆரம்பிக்குது, பயங்கரமாக இருண்டு மேகங்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னொரு பக்கம் அவங்க கொண்டு வந்ததும் அது கட்டி ஆயிரும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு. அவ்வளோத்துக்கும் நம்ம பே பண்ணி ஆகிறோம், பல லேக்ஸு, நிறைய லட்சங்கள் பே பண்ணி தான் ஆகணும். நான் நினைக்கிறேன் பே பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன், பே பண்ணப்பறம் தான் அது வந்துச்சு. ஸோ திரும்ப தரமாட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எப்படி இருக்கும்னு பாருங்கள். ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலை, ரொம்ப வேதனையான சூழ்நிலை. அப்போ திடீர்னு எனக்கு ஒரு எண்ணம் வந்துச்சு, என்னுடைய கரங்களின் கிரியைகளை குறித்து கட்டளை கொடுங்கன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே என்று சொல்லிவிட்டு, நான் எங்கள் ஹவுசிங் போர்டில் நாங்கள் இருந்தோம், அந்த வீட்டுடைய மொட்டை மாடியில் மேலே போய் நின்று கையை உயர்த்தி ரொம்ப வேதனையோடு, அப்போ ரொம்ப விசுவாசம், அந்த நேரத்தில் விசுவாசத்தோடு ஆண்டவரை பார்த்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன், ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்யுங்க, நீங்கள் கொடுத்த பணம், அந்த பணம் வீணாக போகக்கூடாது, அதே நேரத்தில் மழை வந்து எதையும் கெடுத்துடக்கூடாது ஏசப்பா, கரங்களின் கிரியைகளுக்கு கட்டளை கொடுங்கன்னு நீங்கள் சொல்லி இருக்கிறீங்க, இப்போ நீங்கள் கட்டளை கொடுங்க ராஜா, இந்த மேகங்களுக்கு கட்டளை கொடுங்க, இந்த மேகங்களை காற்று வந்து அடிச்சுட்டு போகட்டும், இயேசுவின் நாமத்தில் எல்லா இடத்துக்கும் இது சிதறி போகட்டும், எங்கள் கவரப்பாளையத்துக்கு மேலே மட்டும் மழை வரக்கூடாது அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கும் போதே திடீர்னு காற்று அடிக்க ஆரம்பிச்சுது. கொஞ்ச நேரத்தில் அந்த மேகங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அது அப்படியே பார்க்குற அளவுக்கு மேகங்கள் கலைய ஆரம்பிச்சுது. கொஞ்சம் கொஞ்சமாக போய் கொஞ்சம் சன்னு கொஞ்சம் இடத்துல தெரிஞ்சுது. அப்போ ஃபோன் பண்ணி கேட்கும்போது இங்கே தூரம்லாம் நின்றுச்சு, மேகங்கள் கலைய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால், கொஞ்சம் வெளிச்சம் வந்துருச்சு, நாங்கள் வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னாங்க. அப்புறமும் ஏசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு இருந்த போது சாயங்காலம் வரைக்கும் மழை வரவே இல்லை. ஆமென். இரவு வரைக்கும் மழை வரலை. அந்த கிளைமேட் எப்படி இருந்துச்சுன்னா, ரொம்ப வெயிலும் இல்லை, ரொம்ப கூராப்பாவும் இல்லை, லைட்டாக வெயில் அடிக்கிற மாதிரி வெயில் அடிக்காத மாதிரி இருந்துச்சு. அப்போ அந்த போடுற மேஸ்திரி சொன்னார், இதுதான் பெஸ்ட்டு கிளைமேட்டு, நல்லா செட் ஆயிருச்சு, ரொம்ப ஓவராக வெயில் அடித்தாலும் அப்படியே வெயில் காஞ்சி கிராக் விட்டுரும், மழை பெஞ்சாலும் பிரச்சனை, சில சமயங்கள் ரொம்ப கூராப்பாக இருந்தாலும் காயாது, ஆனால் இது நல்ல கரெக்டாக செட் ஆயிருச்சு, உண்மையிலே உங்கள் ஆண்டவர் பெரியவர் அப்படின்னு அவர் சொன்னாராம். இரவு நேரத்தில் சென்னையிலேருந்தும் ஃபோன் வருது, அரக்கோணம் பகுதியிலேருந்தும் ஃபோன் வருது, பயங்கர மழை இன்னைக்கு ஃபுல்லாக, அரக்கோணத்துலேயும் மழை, சென்னையிலையும் மழை. என்ன நடந்துச்சு, இங்கேருந்த மேகம்லாம் எங்கே போயிருச்சு, அங்கேயும் போயிருச்சு அங்கேயும் போயிருச்சு. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நமக்காக இயற்கைக்கு கட்டளை கொடுக்கிறவர், நம்முடைய ஆண்டவர் நமக்காக தூதர்களுக்கு கட்டளை கொடுக்கிறவர், நம்முடைய ஆண்டவர் நமக்காக மனிதர்களுக்கு கட்டளை கொடுக்கிறவர், தீங்கு செய்யாதபடிக்கு கட்டளை கொடுக்கிறவர், அதட்டாதபடிக்கு கட்டளை கொடுக்கிறவர், கனவீனம் பண்ணாதபடிக்கு கட்டளை கொடுக்கிறவர். வேலை ஸ்தலத்தில் நீங்கள் கனவீனம் பண்ணப்படுறீங்களா? இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என்ன எஜமானனே, இனிமே நான் கனவீனம் பண்ணப்படக்கூடாது, நீங்கள் கட்டளை கொடுங்க, நான் உங்கள் பிள்ளை, நீங்கள் என்னுடைய எஜமான், ஆகவே என்னை நீங்கள் உயர்த்துங்க, என்னை மேன்மைப்படுத்துங்க, எவரையும் மேன்மைப்படுத்த உங்களால் ஆகும் அல்லவா, என்னை மேன்மைப்படுத்துங்க ஆண்டவரே என்று நீங்கள் சொல்லும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக மனுஷர்களுக்கு கட்டளை கொடுப்பார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரூத் 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிப்போம். ரூத் 3:18. அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறியும் மட்டும் பொறுத்திரு, அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான் என்றாள். ஆமென். ஹல்லேலூயா. இந்த போவாசை குறித்து நகோமி சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அந்த மனுஷன் இந்த காரியத்தை முடிக்கும் முன்பாக அவன் என்ன செய்ய மாட்டான், இளைப்பாற மாட்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உலக பிரகாரமான ஒரு மனிதனே அந்த ரூத்துக்காக
அவளுடைய வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களை செய்து முடிப்பதற்கு முன்பாக இளைப்பாற மாட்டான் என்று சொல்லப்பட்டிருக்குமானால், நம்முடைய எஜமான் எப்படிப்பட்டவர்? நமக்காக யாவற்றையும் செய்து முடிப்பதற்கு முன்பாக அவர் இளைப்பாறவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆதியில பாருங்க, 1ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 1 அதிகாரம் முழுவதும் நம்முடைய ஆண்டவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். வெளிச்சத்தை உண்டாக்கினார், பூமியை ஒழுங்காக்கினார், அதற்கு தேவையான எல்லா பொருட்களையும் உண்டாக்கினார், சந்திரனை எல்லா நட்சத்திரங்களையும் உருவாக்கினார், புல் வழிகளை உருவாக்கினார், பூமியில் எல்லாத்தையும் மிருக ஜீவன்கள், புல் பூண்டுகள், கனித்தரும் விருட்சம் எல்லாத்தையும் உண்டாக்கினார். 6ஆம் நாளில் மனுஷனை உண்டாக்கினார். அதற்கு பிறகு 7ஆம் நாளில் கர்த்தர் ஓய்ந்திருந்தார். இது நமக்கு தெரியும். பாருங்க, ஆண்டவர் நினைச்சிருந்தா முதல் நாளில் மனுஷனை உருவாக்கி இருக்கலாமா? உருவாக்கி இருக்க முடியாதா? உருவாக்கி இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் பாருங்க, மனுஷனுக்கு தேவையான எல்லாவற்றையும் உருவாக்கி விட்டு அதுக்கு பிறகுதான் மனுஷனை உருவாக்கினார். இந்த 5ஆவது நாள் ஆண்டவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துருக்கலாமே. 5 நாள் ஒர்க் பண்ணிட்டு 4 நாள் ஒர்க் பண்ணிட்டோம், இன்னும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் மனுஷனை படைச்சிட்டு அதுக்கப்புறம் பார்க்கலான்னு ஆண்டவர் ரெஸ்ட் எடுத்துருக்கலாம் இல்லையா? ஆனால் அப்படி அல்ல. மனுஷனுக்கு தேவையான எல்லாவற்றையும் உருவாக்கி விட்டு, மனுஷனையும் உருவாக்கி விட்டு எல்லாவற்றையும் முடித்த பிறகுதான் அவர் ரெஸ்ட் எடுத்தார், இளைப்பாறினார். ஆமென், ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஆமென். நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறதுக்கு முன்னாடி அவர் என்ன செய்ய மாட்டார்? ரெஸ்டே எடுக்க மாட்டார். அன்னைக்கு படகுல அவர் ரெஸ்ட் எடுக்கிறது மாதிரி இருந்துச்சு. ஜனங்கள் பார்த்தாங்க, சீஷர்கள் பார்த்தாங்க, ஐயோ பயங்கரமான கொந்தளிப்பு, பயங்கரமான கடல் பிரச்சனை, நம்முடைய படகு என்ன செஞ்சிடும், அமிழ்ந்து விடுறது போல இருக்கு, ஆனால் இவர் தூங்கிட்டு இருக்கிறாரே என்று பார்த்தாங்க. ஆனால் ஆண்டவர் தூங்கிட்டு இருந்திருப்பாரா? நிச்சயமா தூங்கிட்டு இருந்திருக்க மாட்டார். தூங்குறது மாதிரி இருந்தாலும் எல்லாவற்றையும் தன்னுடைய கண்ட்ரோல்ல வச்சிருப்பார் இல்லையா? ஹல்லேலூயா. ஆண்டவர் கேட்கிறார், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? நான் இந்த படகுல இருக்கும் பொழுது எப்படி உங்களுக்கு பிரச்சனை வரும்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? ஆமென். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை ஆகிய படகுல, குடும்பமாகிய படகுல வருகிற சோதனைகளை பார்த்தா, பிரச்சனைகளை பார்த்தா அமிழ்ந்து போயிடுவோமோ, கவிழ்ந்து போயிடுவோமோ, அழிஞ்சு போயிடுவோமோ, செத்து போயிடுவோமோ, மடிந்து போயிடுவோமோ என்கிற ஒரு சூழ்நிலையில நம்ம இருக்கலாம். ஆண்டவர் இருக்கிறாரா? அவர் பார்க்குறாரா? அவர் கண் இருக்குதா? அவர் எங்க இருக்கிறாரு? எனக்கெல்லாம் அற்புதம் செய்வாரா? அப்படிங்கிறது மாதிரி நீங்க வேதனையோடு கூட காணப்படலாம். ஆனா ஒன்றை புரிந்து கொள்ளுங்க, ஆண்டவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பதற்கு முன்பாக அவர் இளைப்பாற மாட்டார், அவர் தூங்க மாட்டார். ஹல்லேலூயா. உங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டு தான் அடுத்த வேலையை பார்ப்பார். ஏன் இன்னும் எனக்கு நடக்கல? ஏன் இன்னும் நடக்கல? கர்த்தருடைய டைம் வரல. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ரோஜா பூ இருக்குது, மொட்டை இருக்குது, நம்ம டெய்லி போய் பார்ப்போம் இல்லையா? வீட்டில் முதல்ல ரோஸ் வளர்க்குறவங்களுக்கு இது நல்லா தெரியும். ஃபஸ்ட்டு செடி இப்போ தான் ஒரு ஆசையாக செடி வளர்த்தோன்னா முதல் மொட்டு வந்த உடனே என்ன செய்வோம்? போய் பார்ப்போம் இல்லையா? பார்த்து கொஞ்சம் விரியும். அந்த விரியறதுக்குள்ளே சிலருக்கு அவசரம் தாங்க முடியாது, என்ன செஞ்சிருவாங்க? பறித்து தானே கையை வச்சு விரிச்சிருவாங்க. விரிச்சிட்டா அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய அழகு எப்படி இருக்கும்? அதே நேரத்தில் கூட ஒரு நாள் டைம் கொடுத்து அது விரியறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கும் இல்லையா? அப்போ தான் ஸ்மெல் வரும். நம்மளே விரித்தா அதில் வாசம் வராது. நம்மளே விரித்தா சில இதழ்கள் அப்படியே கிழிஞ்சிருக்கும். நம்மளே விரித்தா அந்த ஒரு அழகான ஒரு வடிவம் வராது. ஆனால் அதே இது தானாக ஆண்டவருடைய சித்தத்தின்படி அதற்கென்று குறித்த நேரத்தில் அந்த மலரும் பொழுது அழகான வாசம், அழகான நிறம், அழகான வடிவம், சைஸும் பெருசாக அட்ராக்டிவாக இருக்கும் இல்லையா? அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு காரியம் கர்த்தர் செய்கிறாரு, அவர் செஞ்சு முடிச்சுட்டு தான் இளைப்பாறுவார். ஆனால் அதுக்கு முன்பாக நம்ம என்ன செய்யணும்? நகோமி சொல்லுகிறார், நீ பொறுத்துரு, இந்த காரியம் முடிகிற வரைக்கும் நீ என்ன செய்? பொறுத்துரு. ஆனால் நமக்கு பொறுக்கிறதுக்கு தான் என்ன இல்லை?
பொறுமையே இல்லை. எல்லாமே டக்குன்னு செஞ்சிடணும். இன்னைக்கு கல்யாணம் ஆகணும், நாளைக்கு பிள்ளை பிறந்துடணும், அடுத்த நாள் எல்கேஜியில் சேர்த்துடணும், அதுக்கு அடுத்த நாள் 10th எக்ஸாம் எழுதிடணும். இப்படி தான் நம்முடைய வாழ்க்கையில். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், பொறுத்திரு மகளே, பொறுத்திரு. இந்த காரியம் வாழ்க்கையில் எப்படி நடக்கும் என்பதை அறியும் மட்டும் நீ பொறுத்திரு. ஏனென்றால் இந்த எஜமான் எப்படிப்பட்டவர், உங்களுக்காக காரியத்தை செய்து முடிக்கிற வரைக்கும் அவர் இளைப்பாற மாட்டார். உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிற வரைக்கும் அவர் இளைப்பாற மாட்டார், அவர் சோர்ந்து போக மாட்டார். ஹல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், என்னுடைய நியாயம் ஆண்டவருக்கு எட்டவில்லையே. யாக்கோபு நினைக்கிறான், என் நியாயம் கர்த்தருக்கு எட்டவில்லை, அவர் என்னை கவனிக்கவில்லை என்று அவன் சொல்லுகிறான். ஆனால் ஆண்டவர் சோர்ந்து போவதில்லை, அவர் இளைப்படைவதில்லை. ஹல்லேலூயா. உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற வரைக்கும் அவர் தூங்குவதும் இல்லை. ஆமென். உறங்குவதும் இல்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, என்னையிட எஜமானனே, நான் தப்பி தவறி நிறைய வார்த்தை உங்களை பற்றி பேசிட்டேன். நீங்கள் உங்களுக்கு கண் இருக்கா, காது இருக்கா, எனக்கா யாவையும் செய்வீங்களா, அவங்கள தான் ஆசீர்வதிப்பீங்க, இவங்கள தான் ஆசீர்வதிங்க, நான் நிறைய சொல்லிட்டேன். ஆனால் இன்றைக்கு உங்களுடைய கரத்தில் என்னை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, எனக்கென்று வைத்த ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரிப்பதற்காக, எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பதற்கு முன்பாக நீங்கள் இளைப்பாற மாட்டீங்க ஆண்டவரே, நீங்கள் ரெஸ்ட் எடுக்க மாட்டீங்க ஆண்டவரே. அதை நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை எஜமானாக பெற்றிருக்கிற நாம் எப்படிப்பட்டவங்க? பாக்கியவான்கள். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதான் தாவீது ராஜா அழகாய் சொல்லுகிறார், கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். ஆமென். எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார், என்னுடைய வாழ்க்கைக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். பொதுவாக சொல்லுவாங்க, நம்ம சாப்பிட்ற அரிசியில் கூட நம்ம பேர் எழுதியிருக்கோன்னு சொல்லுவாங்க. தெரியாது எனக்கு எத்தனை பேர் அது உண்மையாக என்னவோ தெரியாது. ஆனால் பாருங்கள், நம்ம என்ன சாப்பிடணுங்கிறது கர்த்தருக்கு தெரியும், நம்ம என்ன உடுத்தணுங்கிறது கர்த்தருக்கு தெரியும், நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கணுங்கிறது அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் நம்ம ஒவ்வொருவரை குறித்தும் அவர் டிசைன் பண்ணி வைத்திருக்கிறார், நமக்கென்று ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார். ஆனால் நம்முடைய திட்டம் வித்தியாசமாக இருக்கலாம், நம்முடைய ஆசை விருப்பங்கள் வித்தியாசமாக இருக்கலாம். நம்முடைய ஆசையெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்க கூடாது. இன்னைக்கு நிறைய பேருடைய ஆசை என்னன்னா, நான் ஆசைப்பட்டா எனக்கு அதை உடனே கொடுத்துடணும், ஆசைப்படுறதெல்லாம் கொடுத்துடணும். நீங்கள் ஆசைப்படுறதெல்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா, பொதுவாக சொல்லுவாங்க, செல்லமாக வளர்க்குற பிள்ளை ஒரு நாளும் சந்தோஷமாக இருக்காதுமாங்க. செல்லமாக வளர்க்குறதுன்னா என்ன அர்த்தம்? அம்மா அப்பா கேட்குறதெல்லாம் கொடுப்பாங்க, கேட்குறதெல்லாம் கொடுத்து 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 கல்யாணம் பண்ண பிறகு ஹஸ்பண்ட் கொடுக்கலன்னா என்ன ஆயிரும்? சண்டை போட்டு வீட்டுக்கு வந்துடுவாங்க. இதான் நடக்கும். அதனால தான் செல்லமாகவே வளர்க்கக்கூடாதுமாங்க. இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆசைப்படுறதெல்லாம் கிடைக்கணும், கொடுத்துடணும், கிடைச்சிடணும் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்காது. அந்த நிமிஷத்தில் சந்தோஷமாக இருக்கும், நிரந்தர சந்தோஷமாக இருக்காது. நீங்கள் ஒன்றை சொல்லணும், அப்பா நீங்கள் எனக்கென்று என்ன செய்யணும்னு நீங்கள் ஆசை வச்சிருக்கிறீங்களோ அதை நடத்துங்க ஏசப்பா. ஹல்லேலூயா. எனக்கென்று வைத்த திட்டத்தை நிறைவேற்ற வரைக்கும் நீங்கள் இளைப்பாற மாட்டீங்கல்ல, அந்த திட்டத்தை நீங்கள் நிறைவேற்றுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு என்னுடைய ஆசை இப்போ பார்க்குறத வச்சு இருக்கும், ஆனால் உங்களுடைய திட்டம் என்னுடைய வருங்காலத்துக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் இருக்கும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆகவே உம்முடைய கரத்திலே என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை தாழ்த்துகிறேன் என்று சொல்லி அவருடைய கரத்தில் நாம் அர்ப்பணிக்கும் பொழுது நம்முடைய எஜமான் நமக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. எனக்கு என்ன சூழ்நிலையோடு நீங்கள் வந்தீங்களோ தெரியாது, ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களுடைய எஜமானாக இருக்க கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். ஹல்லேலூயா. யாருமே எஜமான்களை விரும்புறது கிடையாது. பொதுவாக வேலை ஸ்தலத்தில் எஜமான்களை விரும்புறது கிடையாது. ஆனால் நம்ம எஜமான் ரொம்ப சூப்பரான எஜமான். ஹல்லேலூயா. அவர் நம்முடைய எஜமானாக இருந்தால், நாம் அவருடைய வேலைக்காரராக இருந்தால், அப்போ எஜமான் அப்படின்னா நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்? அவருடைய கைகளின் கீழே அடங்கி இருக்கிறவங்களா இருக்கணும். ஹல்லேலூயா. அவருக்கு மேலே நம்மளை உயர்த்தக்கூடாது, அவருடைய கரங்களின் கீழே இருக்கணும், அவருடைய வயலில் இருக்கணும். இந்த போவாஸ் பக்கத்தில் இருக்கிறவங்க வயலில் இருக்கிறவங்களே பார்த்து வாழ்கன்னு சொன்னார்? இல்லை,
அவனுடைய வயல்ல இருக்கிறவங்கள தான் பார்த்து வாழ்த்தினார். ஹல்லேலூயா. அதே மாதிரி நம்ம அவருடைய ஆளுகைக்குள்ள இருக்கணும். ஹல்லேலூயா. அவருடைய சித்தத்துக்கு நம்ம அர்ப்பணிக்கணும். அவரை சார்ந்து இருக்கணும். நீங்க தான் எஜமான். நீங்க கையை நீட்டினாதான் இல்லையா, நீர் உம்முடைய கரங்களை திறக்க அவைகள் அவர் திருப்தி அடைகின்றன. ஹல்லேலூயா. அப்ப நீங்க கையை நீட்டுங்கப்பா. வேலைக்காரியின் கண்கள் எஜமாட்டின் கையை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரரின் கண்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போல, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்கிற வரைக்கும் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கும். ஆமேன். ஹல்லேலூயா. இந்த எஜமானையே நோக்கி இருக்கணும். எஜமான் எப்பொழுது எனக்கு ஆசீர்வதிப்பார், எஜமான் எனக்காக எப்பொழுது எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்று அவரையே நோக்கி இருந்து அவரையே சார்ந்து இருக்கிறவங்களுக்கு தான் கர்த்தர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுப்பார். ஆமேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரை பார்த்து சொல்லிருங்க, ஆண்டவரே நீங்க என்னுடைய எஜமான், நான் உங்களுடைய வேலைக்காரி. ஆண்டவரே நீங்க என்னுடைய எஜமான், நான் உங்க கரத்தில் அடங்கி இருக்கிற ஆடுகள். ஆண்டவரே உங்களுடைய கரங்களுக்குள்ளான ஆடுகள் என்று சொல்லி அவருடைய கரத்தில் நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை வாழ்த்துகிற தேவனாய் இருக்கிறார். மனுஷனுடைய காரியம் எப்படி தெரியுமா, இன்னைக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செஞ்சா வாழ்க சொல்லுவாங்க. அதே நாளைக்கு என்னால் செய்ய முடியாதுன்னு கையை விரிச்சிட்டா அவங்களும் சொல்லிடுவாங்க ஒளியன்னு சொல்லிடுவாங்க இல்லையா. இன்னைக்கு ஒரு தலைவரை பார்த்து வாழ்கம்பாங்க, நாளைக்கு அதே தலைவரை பார்த்து ஒளிய சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஆண்டவர் எப்பொழுதுமே நம்மை வாழ்த்துகிற தேவன். நம்ம நல்லா இருக்கணும் தான் கர்த்தர் விரும்புகிறவர். ஒரு பிள்ளை சந்தோஷமாக இருக்கணும் தான் தாய் விரும்புவான் இல்லையா. அதே மாதிரி தான் நம்முடைய எஜமான் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும், வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. நம்மை விசாரிக்கிறவர். நீங்கள் ஒரு நாளும் நினைக்காதீங்க யாருமே என்னை விசாரிக்கலை, என்னுடைய கணவன் என்னை விசாரிக்கலை, என்னுடைய பிள்ளைகள் என்னை விசாரிக்கலைன்னு நினைக்காதீங்க. உங்களுடைய எஜமான் உங்களை விசாரிக்கிறவராயிருக்கிறார். ஆமேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு உங்களுக்காக கட்டளை கொடுக்கிற தேவன் நம்முடைய எஜமானாக இருக்கிறார். ஆமேன். நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் எல்லாம் தடை பண்ணும் பொழுது, சாத்தான் தடை பண்ணும் பொழுது கர்த்தர் கட்டளை கொடுப்பார், எல்லாத்தையும் சாங்ஷன் பண்ணுவார். ஆமேன். ஹல்லேலூயா. யாரும் உங்களை அதட்ட விட மாட்டார், யாரும் உங்களை நிந்திக்க விட மாட்டார், யாரும் உங்களை அவமானப்படுத்த விடவே மாட்டார். ஏனென்றால் அவர் நம்முடைய எஜமான். ஆமேன். ஹல்லேலூயா. கடைசியா நம்ம பார்த்தோம், கர்த்தர் நமக்காக நம்முடைய காரியத்தை பொறுப்படுத்தி செய்து முடிப்பதற்கு முன்பாக அவர் இளைப்பாறவே மாட்டார், அவர் சோர்ந்து போகவே மாட்டார். ஹல்லேலூயா. 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 இன்னைக்கு ஆண்டவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிக்க போகிறோம். அப்பா நீங்கள் எனக்கு எஜமானா இருங்க, என்னுடைய கண்கள் எப்பொழுதுமே எஜமானாகிய உங்களை நோக்கி இருக்கும். ஆண்டவரே எப்பொழுதுமே உங்கள் எல்லைக்குள்ளே நான் இருப்பேன். ஆண்டவரே ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய தூதர்களுக்கு கட்டளை கொடுப்பேன் என்று சொல்லும் பொழுது அந்த 91ஆம் சங்கீதத்தின் முதல் வசனம் என்ன சொல்லுகிறது? உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன், சர்வ வல்லவருடைய நிழலில் இருக்கிற. அப்போ உங்களுடைய ஷேடோவில் நான் இருப்பேன் ஆண்டவரே, உங்கள் மறைவில் நான் இருப்பேன் ஆண்டவரே, உங்களுக்கு கீழே நான் அடங்கி இருப்பேன் ஆண்டவரே என்று நீங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்களை விசாரிப்பார், உங்களுக்காக தூதர்களுக்கு, மனுஷர்களுக்கு, இயற்கைக்கு கட்டளை கொடுப்பார், நன்மையை வரும்படி கட்டளை கொடுப்பார், உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிச்சிட்டு தான் மறு வேலையே பார்ப்பார். ஆமேன். இப்படிப்பட்ட எஜமானை நம்ம ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரம் பண்ணி அவருடைய ஆசீர்வாதங்களுக்கு சுதந்திரவாளிகளாய் நம்ம மாறுவோமா? ஹல்லேலூயா. இந்த ரூத் அந்த வயல்ல பொறுக்கும்படி வந்தா, ஆனால் ஆண்டவர் அவளை அந்த நிலத்துக்கே சொந்தக்காரியா மாற்றினார். ஆமேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம ஆண்டவரை எஜமானா பார்க்கிறோம், ஒரு நாள் வரும் அவர் நம்முடைய மணவாளனாய் மாறுவார். ஹல்லேலூயா. இந்த ரூத்தும் போவாசும் எப்பொழுதுமே ஆண்டவருக்கு அடையாளம். இன்றைக்கு இந்த உலகத்தில் இருக்கிற நாட்களில் கர்த்தர் நம்ம ஒரு எஜமானனாய் இருந்து நம்மை பாதுகாக்கிறார். ஒரு நாள் வரும் அவர் மணவாளனாய் வந்து நம்மை மணவாட்டியாய் சேர்த்து கொள்கிற வரைக்கும் அவர் இளைப்பாற மாட்டார். ஹல்லேலூயா. 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 இந்த உலகத்தில் நமக்கு எஜமானா இருப்பார், மறு உலகத்தில் நமக்கு மணவாளனாய் இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா.
ஆகவே இந்த எஜமானனை, இந்த மணவாளனை நம்ம சொந்தமாய் பெற்றுக்கொண்டதுனால ஆண்டவரை நன்றியோடு நம்ம ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். ஹல்லேலூயா. இந்த விலையேறப்பட்ட ஆசீர்வாதங்களுக்கு சொந்தக்காரியாய் மாறப்போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி எஜமானனே என்று சொல்லி, அப்பா உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம் என்று சொல்லி அவரை நோக்கி பார்ப்போமா? அவரை நோக்கி பார்த்தவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிறவர், காற்றையும் கடலையும் அதட்டினவர். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்களையும் கர்த்தர் மாற்றும்படி அவர் கட்டளை கொடுக்கிறவர். சோர்ந்து போகாதீங்க. எவ்வளோ பிரச்சனைகள்ல அலக்கழிச்சு இன்னைக்கு வந்திருக்கேன், நீங்க சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்களை ஒரு போதும் அவர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறவர், உங்களுடைய வாழ்க்கையில அதிசயங்களை அவர் செய்கிற தேவன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீர் எனக்கு போதும் ஆண்டவரேன்னு சொல்லுவோமா? எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிக்கிறவரே என்று சொல்லி அவரை நோக்கி நாம் பாடுவோமா? அவரை நோக்கி பார்ப்போமா? எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன், உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஏசப்பாவை பார்த்து, ஏசையா, ஏசையா உம்மைத்தானே உம்மைத்தானே முன்னே என் முன்னே நிறுத்தி நிறுத்தி உள்ளேன். ஏசையா, ஏசையா உம்மைத்தானே நமோ சந்தலரவா. என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, அப்பான்னு சொல்லுங்க. ஏசப்பாவை பார்த்து சொல்லுங்க. எனக்காக யாவையும் செய்கிற எஜமானனே, என்னுடைய மணவாளனே, என்னுடைய பாரங்களை உடைய சமூகத்திலே வைக்கிற ஆண்டவரே. என் சுமைகள் எவ்வளோ கஷ்டம் ஆண்டவரே, என் எவ்வளோ பாரங்கள் ஆண்டவரே, எவ்வளோ வேதனைகள் ஆண்டவரே, சுமக்க முடியலப்பா. இறக்கி வைத்தேன், உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா, உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை பார்த்து இந்த நிமிஷத்துல சொல்லுங்க, உங்களுடைய எல்லா பாரங்களையும் சொல்லுங்க. எஜமானன் உங்களை பார்க்க வந்திருக்கிறார். உங்களை வாழ்த்துகிற எஜமானன், உங்களை விசாரிக்கிற எஜமானன், உங்களுக்காக கட்டளையிடுகிற எஜமான்.
உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற எஜமான் உங்க பக்கத்துல நிற்கிறார். அவரை பார்த்து சொல்லுங்க, அப்பா என் வீட்டுல இன்னென்ன பிரச்சனைகள் இருக்குதப்பா, என் வேலை ஸ்தலத்துல இன்னென்ன பிரச்சனைகள் இருக்குதப்பா, என் எதிர்காலமே ஒரு கேள்விக்குறியா இருக்குதே, என்னுடைய பொருளாதாரத்துல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, கடன் பிரச்சனை தாங்க முடியலையே, என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படலையே, இந்த மாதம் முடிவதற்கு சில நாட்கள் தான் இருக்கு, ஆனா எவ்வளோ தேவைகள் இருக்குதே, எப்படி சந்திப்பேன்னு எனக்கே தெரியலையே. எஜமானனே, படி அளக்கிறவரே, எங்களை வாழ்த்துகிறவரே, எங்களை ஆசீர்வதிக்கிறவரே, எங்களுக்கு வழி நடத்துகிறவரே, அவரை பார்த்து சொல்லிருங்க. சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை அவரை பார்த்து சொல்லுங்க. என்னால் நடக்க முடியலப்பா, எனக்கு ரொம்ப பலவீனமா இருக்கு, கஷ்டமா இருக்கு, வீட்டுல ரொம்ப வேதனையா இருக்கு, பிள்ளைகள் வாழ்க்கையை நினைச்சு கஷ்டமா இருக்கு, ஆண்டவரே எனக்கு என்ன செய்ய தெரியலையே, இந்த பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ண தெரியலையே, இந்த நேரத்துல நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே, என் பிள்ளைங்களை எப்படி நடத்துறதுன்னு தெரியலையே, என் வாழ்க்கையில இந்த கடன் பிரச்சனைக்கு என்ன பதில் சொல்லன்னு தெரியலையே, ஆண்டவரே வேலை ஸ்தலத்துல இருக்கிற அந்த தடைகள் எப்ப மாறும் தெரியலையே, என் ப்ரமோஷனுக்கு வழி என்னன்னு தெரியலையே, என் திருமணத்துக்கு என்ன நடக்கும் தெரியலையே, குழந்தை எப்ப பிறக்கும் தெரியலையே, எனக்கு எப்ப வீடு கட்டுவோம் தெரியலையே. அப்பா பார்த்து சொல்லுங்க, அப்பா பார்த்து சொல்லுங்க. எஜமானனே, எஜமானனே, எனக்காக யாவை செய்கிறவரே, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா, என் காரியத்தை செய்து முடிங்கப்பா, எனக்கு ஒரு விடுதலை கொடுங்கப்பா, எனக்கு சுகத்தை கொடுங்கப்பா, என் பிரச்சனைகளை மாற்றுங்கப்பா, என் கண்ணீரை துடைங்கப்பா, எனக்கு ஒரு வழி திறங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் குடும்பத்தை ஒன்றாக இணைங்கப்பான்னு சொல்லுங்க, ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பான்னு சொல்லுங்க, எங்களை உயர்த்துங்கப்பான்னு சொல்லுங்க, என்னுடைய ஊழியத்தை கட்டி எழுப்புங்கப்பான்னு சொல்லுங்க, எனக்குன்னு ஒரு புதிய வாசல் ஊழியத்துல திறக்க படட்டுமப்பான்னு சொல்லுங்க. அப்பாட்ட அழுது சொல்லுங்க, கண்ணீரோடு சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அப்பாட்ட நீங்க அழுது புலம்புங்க. இருதயத்தை அவரை நோக்கி ஏறிடுங்க, கைகளை அவரை நோக்கி ஏறிடுங்க. வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்தில் உங்களுக்கு ஒத்தாசை வரும். இன்னைக்கு நம்ம அவரை விட போறதில்ல. அவர் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பதற்கு முன்பாக அவர் இளைப்பாற மாட்டார், இளைப்பாற மாட்டார், இளைப்பாற மாட்டார். ரீகாலாபா ஊராபோ சந்தலரபா உரிகபலபா ரிஹாலபோ சந்தலரபா. காற்றையும் கடலையும் அதட்டின தேவனே, ஒரு அற்புதத்தை செய்யும் அப்பா. உம்முடைய பிள்ளைகள் உம்மை நம்பி இருக்கிறார்கள், உம்மை நோக்கி பார்க்கிறார்கள். ஒரு அதிசயம் நடப்பதாக, ஒவ்வொரு குடும்பத்திலும் அற்புதம் நடப்பதாக. இணையதளத்தில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலே அதிசயம் நடப்பதாக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா, இழந்த எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக் கொள்வார்களாக. ரபா லௌஷந்தல ரபா. கண்ணீரை துடைக்கிறவரே, உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. இவருடைய வேதனைகள் மாறட்டும் ஆண்டவரே, கஷ்டம் மாறட்டும் ஆண்டவரே, துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும் ஆண்டவரே, தடைகள் உடைக்கப்படட்டும் ஆண்டவரே, எல்லா சாபங்களையும் ஆசீர்வாதமாய் மாற்றுவீராக ராஜா. குடும்பங்கள் இருக்கிற சாபங்கள், தரித்திரங்கள், வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக, ஆசீர்வாதமாய் மாறுவதாக. ஆசீர்வாதத்தின் ஊற்று பிள்ளைகளுக்காக திறக்கப்படுவதாக. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் ராஜா. ஒரு அதிசயங்களை காண பண்ணுவீராக, நிம்மதியாய் வாழ வைப்பீராக. ஒவ்வொருவருடைய துக்கங்கள் சந்தோஷமாய் மாறட்டும். அடுத்த வாரத்துல கர்த்தர் எனக்கு அற்புதங்களை செய்தார் என்று சாட்சி சொல்லணும் அப்பா. நீர் அப்படி நடத்த போற தயவுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா,
ஹalleluya. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்ததென்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299546363. இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.